பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். சட்டம் மற்றும் சமூக ஆர்வலர் திரு காசிமயன், சென்னை சேர்ந்தவர், வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டி கவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் ஒரு முகவரி இருந்துச்சு. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அனுப்புனர் முகவரியில், பெறுநர் முகவரியில் ஒரு கோடு போட்டு திரும்ப இவருக்கே அந்த தபால் ரிட்டன் வந்துருந்துச்சு. பார்த்து காசு என்ன சொல்லலாம்னா, பார்த்தீங்களா சவா என்ன நடந்திருக்கு அப்படின்னு. எனக்கு அதில் ஒன்றும் மேபி புரியலை. அதுக்கப்புறம் காசிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்புறம் காசி சொன்னாப்புல, நம்ம பேரில் யாரோ ஒருத்தவங்க ஆர்டியை பதிவு பண்ணியிருக்காங்க சவா, அந்த முகவரி சரியானது இல்லைனால அது நம்ம முகவரிக்கு திரும்பி வந்துருச்சு. அனுப்புனர் முகவரியே கரெக்டாக போட்டாங்க, என் பேரை கரெக்டாக போட்டாங்க, என் முகவரியை கரெக்டாக போட்டாங்க, பெறுநர் முகவரியை தவறாக போட்டுட்டாங்க. அதனால் அந்த பெறுநர் முகவரி இல்லாதனால திரும்ப எனக்கு ரிட்டன் வந்துருச்சு. நான் இப்போல்லாம் பேனா பேப்பர் எடுத்து எழுதுகிற பழக்கம்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே அவர் மெயில் தான், ஃபுல்லாக மெயிலு, ஆன்லைன் அந்த லெவலில் இறங்கிட்டார். காசியை பற்றி முழுசாக தெரியல போல் இந்த ஆர்டி அனுப்பினவருக்கு. அவர் காசி முழுக்க டிஜிட்டலாக மாறி ரொம்ப நாளாச்சு. மேபி அவர் பேப்பரில் ஒரு பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அது முழுக்க அவரோட லெட்டர் பேடில் தான் ஆர்டி வைப்பார். காசியை பொறுத்த வரைக்கும் அவரோட லெட்டர் பேட் யூஸ் பண்ணுவார். அது கூட இந்த ஆர்டி எழுதின நபருக்கு தெரியல போல். என்ன பண்ணிட்டார், இப்படி அனுப்பி வச்சுருந்தோன்னே காசி நம்மளுக்கு அனுப்புனார். நான் காசிகிட்ட சொன்னேன், நீங்கள் அதை பிரிங்க காசி, என்ன உள்ளே இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பிரித்து அதை ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பியிருக்காரு. அது உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். என்னென்னா, மின்சாரத்துறையில் அலுவலர்கள் ஒரு 5 அலுவலர்கள் சம்மந்தமாக அந்த ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்க, அவங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு வராங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அவங்க பதவிக்கு சேர்ந்து எப்படி சேர்ந்தாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதில் கேட்டிருக்காங்க. இதை ஏன் காசி பேரில் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம காமன் மேன் சேனல் பேரில் காமன் மேன் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வால்பாறையில் ஒரு நபர் ஒரு பெரிய நபருக்கு எதிராக ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நம்ம பேரில் எல்லாத்தையும் பெட்டிஷன், காமன் மேன் பிரான்ச், யூடியூப் பிரான்ச் அப்படின்னு சொல்லி வச்சு பெட்டிஷன் ரேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை கூட நம்ம பேசியிருந்தோம். அந்த மாதிரி இப்போ காசி பேரில் சின்ன காசி மேம்பல, அந்த பகவதி சின்ன பகவதின்னு சொன்ன மாதிரி காசி பெரிய காசி, இந்த ஆர்டிஐ பதிவு சின்ன காசி போல் அப்படின்னு அவராக நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணிட்டாரா என்ன அளவு தெரில. ஓகே, இப்போ அதை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. தனிநபர் தகவல்களை கேட்டிருக்காங்க. இந்த தனிநபர் தகவல்களை கேட்கும்போது ஏன் நேரடியாக அவங்க முகவரியை போட்டு கேட்டிருக்கலாமே. ஒருவேளை பயமாக இருக்கா? பயமாக இருந்தால் ஏன் ஆர்டிஐ பதிவு பண்ண தேவை இருக்குது? பயப்படுற உறவுகளுக்கு நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா, ஆர்டிஐ பதிவு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, மனு பண்ண பயமாக இருக்குன்னா, நீங்கள் முதல்ல ஒரு குழுவாக சேருங்க. அந்த குழுவோடு சேர்ந்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைரியத்தை வர வச்சு நீங்கள் மனு பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ முருகேசன் பேரில் ஆர்டிஐ பண்ணாலோ, காசி பேரில் ஆர்டிஐ பண்ணாலோ, அக்கீம் பேரில் ஆர்டிஐ பண்ணாலோ, இந்த பேரை பார்த்த உடனே அங்கே பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், உடனே அந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, அது ஒரு வகையில் சரி. ஆனால் இப்போ பதில் என்பது யாருக்கு வந்திருக்கும்? ஒருவேளை இந்த கரெக்டான பெறுநர் முகவரி சரியாக இருக்கிறது, இந்த ஆர்டிஐ அங்கே போயிருந்து பதில் அனுப்பும்போது திரு காசிக்கு தான் அந்த பதில் வந்திருக்கும். அப்போ அதனால் உங்களுக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸுமே கிடையாது. பதிலும் திரும்ப காசிக்கு தானே வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிஐ பண்ணுற உறவுகள் தயவுசெய்து தெளிவான ஒரு முறையை கையாளுங்க. உங்கள் பேரில் ஆர்டிஐ பதிவு பண்ணுங்கள், அதுதான் சரி. மனு பண்ணுங்கள், அதுதான் சரி. இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன்லாம் பெட்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே போஸ்ட்டாக இருந்த காலத்தில் ஊருக்குள்ளே ஒரு கும்பல் இருப்பாங்க. அனுப்புனர் முகவரியே போட மாட்டாங்க, பெறுநர் முகவரியும் போட்டு மொட்டை பெட்டிஷனாக அனுப்பி விடுவாங்க. ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே அந்த மொட்டை பெட்டிஷன் போயிடும். அதனால் யார் அனுப்பணும்னு தெரியாது. ஆனால் ஊருக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும், வெந்தான் அனுப்புவான், இந்த வேலையை பூரா வந்தான் செய்வான் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த அங்கே இருக்க அனுப்புகிற ஆஃபீஸருக்கு தெரியாது. ஸோ அதே போல் என்னென்னா, இப்போ முகவரி இல்லாமல் கூட நீங்கள் அனுப்பிவிட்டு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறீங்க. இப்போ காசிமேன்ற முகவரி போடாமல் சும்மா காமாச்சம்மன் ஏதோ ஒரு முகவரி போட்டு அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை என்ன, அந்த பிரச்சனை சரி செய்ய போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணியிருக்கலாமே. ஆனால் இதை செய்யாமல் இப்படி செஞ்சதோட நோக்கம் என்ன அப்படின்னு புரியலை. ஓகே, மேபி இன்னும் ஒரு தவறு அப்படி நடக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொருத்தவங்களும் இந்த ஆர்டிஐ தவறாக பயன்படுத்துவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படா இவங்க அட்டாக் பண்ணுறது? அப்போ அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பெரிய அதிகாரிகளோட பெயரை பயன்படுத்தி அவர்களோட தகவலை கேட்கும் பட்சத்தில் இவன் எதுக்கு நம்ம தகவலை கேட்குறான்னு சண்டையை மூட்டி விட்டு நமக்கும் அந்த அலுவலர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டால் இவங்க ரெண்டே அடிச்சு மல்லு கட்டுவாங்க, நம்ம குளிர் காயலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கூட என்ன செய்யலாம்னா இந்த வேலையை செய்யும். அப்படியும் கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் எந்த விதத்தில் செஞ்சுருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா காசியை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு முறை வந்து எங்கிருந்தோ ஒரு ஒரு ஃபோன் கால் வந்து காசியை மிரட்டுற ஒரு சம்பவம். அப்போ அதை அப்படியே சிரிச்சுட்டே காசி வந்து கடந்து போயிட்டாப்புல. அதை அப்படியே ரெக்கார்டு எடுத்து என்ன பண்ணிட்டாப்புன்னா, அந்த யார் பேசுனதோ அந்த பேசின ஆளை வேலையை விட்டு தூக்கி கடைசியில் அழுக வச்சு காலில் வந்து விழுகிற அளவுக்கு காசி பண்ணி விட்டாப்புல. ஸோ அதனால் காசி என்பது நீங்கள் நினச்சி ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்படியே சும்மா அப்படி மேலோட்டமாக போகக்கூடிய ஆள்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு. அதே சமயத்தில் இது எங்கேருந்து பதிவு பண்ணப்பட்டது, எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இது வந்து அனுப்பப்பட்டங்கிற அந்த பின்னாடி இருக்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே எந்த ஊர்லேருந்து வந்துச்சுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி பெருசாக இது யார் போட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய மழை இல்லை. இருந்தாலும் இதை செய்வதை தயவுசெய்து உறவுகளாகி நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். மேபி காசி என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது, அது அவரை பொறுத்த விஷயம். அதனால் இன்னும் ஒரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவர் ரொம்ப தீவிரமான ஆக்ஷனில் இறங்கிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கே இறங்கினாலும் இறங்குவார் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் அவர். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. எதை செய்தாலும் மிக கவனமாக செயல்பட பழகிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். அதே சமயத்தில் இப்போ ஆர்டிஐ பண்ணுறதுக்கு ஒரு உதவிக்கு வரலாம், தவறு கிடையாது. எப்படி உதவி மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் என்னன்னா, இந்த பொதுநலம் சார்ந்த இந்த வேளாண்மை துறையில் சில தகவல்கள் தேவைப்படுது, நீங்கள் உங்கள் பேரில் போட்டு வாங்கி கொடுங்கன்னாங்க. மேபி நம்ம வந்து உறவுகளுக்கு பொதுநலம் சார்ந்த ஒரு தகவல்கள் தேவைப்படுங்கிற போது அவங்களுக்கு வேலை இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோம், ஆர்டிஐ பதிவு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தாமாக முன் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணி தர முடியுமா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னா அந்த ஒரு கேட்டகரி வேறு. அது வந்து அனுமதி பெற்று நம்ம வந்து அதை செய்யணுங்கிறது அது அற்புதமான ஒரு செயல். அந்த மாதிரியாவது அனுமதியாவது கேட்கணும்ல. எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு பேரை மட்டும் பயன்படுத்தி நம்ம பண்ணி விட்டாருன்னு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது சரியானது அல்ல. இந்த மாதிரி செயல்களை தயவுசெய்து உறவுகள் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. இதை நிறுத்திக்குவீங்க நான் நம்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.